வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி திங்கள்கிழமை திமுக அமைச்சரும் திருச்சி கிழக்கு எம்எல்ஏவுமான கே.என். நேரு மீது கடுமையான தாக்குதலை தொடுத்தார். அவர் பெரிய அளவிலான நில மோசடிகள், அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் குடிமை பிரச்சினைகளை தீர்ப்பதில் அலட்சியம் ஆகியவற்றில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார். புதூரில் உள்ள பிஷப் சாலையில் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய பழனிசாமி, பஞ்சாப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்திற்கு அருகில் 300 ஏக்கர் நிலம் உட்பட பல முறைகேடான நில பரிவர்த்தனைகளை நேருவும் அவரது கூட்டாளிகளும் திட்டமிட்டதாக குற்றம் சாட்டினார். புதிய பேருந்து முனையத்தின் இடம் நேருவின் அருகிலுள்ள நிலங்களுக்கு பயனளிக்கும் வகையில் வேண்டுமென்றே தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் இதன் மூலம் அவற்றின் சந்தை மதிப்பை உயர்த்தியதாகவும் அவர் கூறினார். முனையத்தை சுற்றியுள்ள கிட்டத்தட்ட 500 ஏக்கர் ஜிஸ்கொயருக்கு சொந்தமானது என்றும் இது திமுக சார்பாக செயல்படும் பிராக்சி நிறுவனம் என்று அவர் விவரித்தார் என்றும் பழனிசாமி மேலும் குற்றம் சாட்டினார். சிதம்பரம் செட்டியார் அன்னதானம் அறக்கட்டளையிலிருந்து நேருவின் கூட்டாளிகள் 17 ஏக்கர் நிலத்தை வலுக்கட்டாயமாக கையகப்படுத்தியதாகவும் அதிமுக தலைவர் குற்றம் சாட்டினார். சிரஸ்ரங்கத்தில் உள்ள கோயில் நிலங்கள் ஜிஸ்கொயரின் பெயரில் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டதாக பரவலான புகார்களை அவர் கவனத்தில் கொண்டார். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட அனைத்து நிலங்களும் மீட்கப்பட்டு அவற்றின் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று அவர் கூட்டத்தினருக்கு உறுதியளித்தார். மணப்பாறையில் நடந்த ஒரு தனி கூட்டத்தில் பழனிசாமி கல்வியில் கவனம் செலுத்தினார். அரசு பள்ளிகளில் மாணவர்களிடையே போதைப்பொருள் பயன்பாட்டை கண்காணிக்க தலைமை ஆசிரியர்களுக்கு திமுக அரசு சமீபத்தில் பிறப்பித்த உத்தரவுகளை விமர்சித்தார். இதுபோன்ற சுற்றறிக்கைகள் மாணவர்களுக்கு அவமானகரமானவை என்றும் அவர்களின் சாதனைகளை கொண்டாடுவதற்கு பதிலாக அவர்களை மோசமாக சித்தரிப்பதாகவும் அவர் வாதிட்டார். இதை தனது பரந்த விமர்சனத்துடன் இணைத்து திமுக ஆட்சியில் தமிழ்நாடு போதைப்பொருள் நாடாக மாற்றப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இதற்கிடையில் ஞாயிற்றுக்கிழமை துறையூரில் பழனிசாமியின் பிரச்சாரத்தின் போது சர்ச்சை வெடித்தது. நிகழ்வில் 75 வயது முதியவர் ஒருவர் மயக்கமடைந்தார். இதனால் ஆம்புலன்ஸ் வந்தது. ஆதாரங்களின்படி அதிமுக தொண்டர்கள் குழு ஒன்று வாகனம் இடத்தை அடைய முயன்றபோது அதை தடுத்தது. பின்னர் போலீசார் ஆம்புலன்ஸை தடுத்ததாக கூறி வாகனத்தை சேதப்படுத்தியதாகவும் ஓட்டுநர் மற்றும் ஒரு பெண் மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநரை வார்த்தைகளால் திட்டியதாகவும் கூறி 14 அதிமுக உறுப்பினர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த சம்பவத்தின் போது ஓட்டுநர் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் உடல் ரீதியாக தாக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது கட்சியின் பிரச்சார நடத்தை குறித்து பரவலான விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.